வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னாங்குண்ணி கருவாடு வறுவல் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா சென்னாங்குண்ணி கருவாடு கொஞ்சமாக எடுத்து முரத்தில் போட்டு புடச்சி நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வெதுவெதுப்பான சூடான தண்ணியில் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிட்டேன்னா இதை நான் ஒரு 2-3 நாள் சலசும் போதே இதில் இருக்கிற மணல் எல்லாமே கொஞ்சமாக வெளியே வந்துடும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பலகாரம் பொரிக்கிற அந்த கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி வாட்டரெல்லாம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு நான் இது இந்த புளி கரைக்கிற அந்த ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் கொட்டி நல்லா தண்ணியை ட்ரை பண்ண போகிறேன். இதில் ஒரு 2-3 சொம்பு பச்சை தண்ணி விட்டு அப்பப்போ ஒரு 3-4 டைம்ஸ் அலசி எடுத்துக்குவேன். கை வச்சு இப்படி நம்ம கிண்டணும் அப்படின்னா இது கொஞ்சம் லைட்டான வெதுவெதுப்பான சூடில் இருக்கிற சுடு தண்ணியில் போட்டதுனால கொஞ்சம் கழுண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வெதுவெதுப்பான தண்ணியில் தான் போட்டு அலசி எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் பச்சை தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டு செய்முறையை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க தண்ணியில் நீங்களே பாருங்கள் எவ்வளோ வேஸ்டேஜ் இதில் பாதி கருவாடு இருக்குது, பாதி பாருங்கள் அங்கே பாருங்கள் மணல் தேவையில்லாத தலை அதெல்லாம் இருக்குது. தண்ணியை வடித்து காட்டினோன்னா மணல்லாம் கிடைக்கும். இந்த அளவுக்கு மணலை சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கு இந்த வெதுவெதுப்பான சுடு தண்ணி தான். ஒரு கடாயை எடுத்துக்கிட்டாச்சு. அந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தையும் நல்லா சேர்த்து நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதோட நான் ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஆனியன் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லாவே சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சென்னாங்குண்ணி கருவாட்டை இதோட ஆட் பண்ண போகிறோம். இப்போ சூப்பராக கருவாட்டு தொக்கு தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்கிறது ஒரு விதம். இதுலேயே முட்டை ஒரு விதமாக கூட நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு உடச்சி ஊற்றியே தான் ஆகணும்லாம் இல்லை. வேணுங்கிறவங்க உடச்சி ஊற்றி